ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எஸ்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் santhi. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ்னுடைய வீடியோ அப்லோட் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லா வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய 7th வீடியோ பார்க்கலாம். இது செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி போடுற ஃப்ளவர் மோட்டிவ் டிசைன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் டிசைன் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் மோட்டிவ் டிசைன் நான் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இது கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே செயின் ஸ்டிச் நாம் போடுறோம். ஸோ வாங்க இது ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான். ஸோ இந்த ஃப்ளவர் மோட்டிவ் டிசைனை ஜரி அவுட்லைன் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். டிசைனுக்குள்ளே செயின் ஸ்டிச் கொடுத்து இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச்சை நல்லா லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டிவ் டிசைனுக்கு அவுட்லைன் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மோட்டிவ் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்னு பார்த்தாக்கா இது ஜரி மம்தா பிராண்டு. நெக்ஸ்ட்டு இது அயன் நீடிலு. அடுத்தது சில்க் த்ரெட்டு. இது நவப்பழ கலர் சில்க் த்ரெட்டு. இது லீஃப் போடுறது க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு. இப்போ நம்ம செயின் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுட்ருக்குறோம். செயின் ஃபில்லிங் ஸ்டிச் இந்த லீஃப்க்கு இன்சைடு அவுட்டர் சைடாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது மாதிரி போடுறது ஒரு டைப்பு. க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ நீடில் 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறவங்க போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட் லைன் இப்படி இன்னர் சைடு அந்த ஒரு லைனுக்கு கீழேயே போடணும். அந்த லைனில் ரொம்ப நெருக்கமாக போட்டுற வேண்டாம். நெருக்கமாக போட்டோம்னா ஓவர்லேப் ஆன மாதிரி ஆகிடும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் போடுறதில்ல டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் உடனுக்குடன் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு லைன் கொடுத்துட்டுன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஃபில்லிங் ஸ்டிச் ஒரு டைப் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லீஃபுக்கு செயின் ஃபில்லிங் ஸ்டிச் இன்னொரு டைப்பில் எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் இந்த ஃப்ளவரினுடைய பெட்டல்ஸ் இன்சைடு நம்ம போட போகிறோம். இந்த பெட்டல்ஸ் 7 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணிட்டேன். இந்த பெட்டல்ஸில் இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டல்ஸ் போட்டு காட்டுறேன். இப்போ இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். 2 பார்ட்டாக பிரித்து டிவைட் பண்ணிட்டேன். இதில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. பட் கேமராவுக்கு உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும். இருந்தாலும் அந்த சென்டர் பிளேஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி
இப்போ செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடுறோம். இது ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து இதுக்கு கீழே இப்படி இப்போ கீழே டவுன்வே டைரெக்ஷன் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம். செயின் வந்து கொஞ்சம் லாங் செயினாகவே போட்டுக்குங்க. அப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக அண்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் போட்டு காட்டுறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுக்குறேன். இப்படி ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் சைடுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ்னுடைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜ் ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ் வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பீடாக போட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து வேறு கட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகி திருப்பி வந்து போடாமல் வந்து விட்டுருவீங்க. ஸோ அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்படி பொறுமையாக போடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒன் சைடு வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்தோட வந்து எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி இப்போ டவுன்வே டைரக்ஷன் போட்டு then திருப்பி upward direction. இப்போ வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து 2 டைப்பில் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக இருக்கிறதுல எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு நாட் வச்சுக்கோங்க. இதை சுற்றி இப்படியே வந்து போட்டுட்ருக்கணும். அது எப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன். நாட் வச்ச இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை சுற்றி அப்படியே ரவுண்டாக உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடுறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அப்படியே வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இது சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த சென்டர் பிளேஸ்லேருந்து அப்படியே ஓரமாக இதே மாதிரி போட்டு
சென்டர் பிளேஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடுத்த கிளாஸ்லாம் போக போக உள்ளே வந்து ஒரு ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் இந்த ரவுண்டுக்கு கலர் சில்க் த்ரெட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை சுகர் பீடு கொடுக்கலாம், ஸ்டோன் செயின் கொடுத்து கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத நான் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து 2 நட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ செயின் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி போடுறேன் ஃப்ளவர் மோட்டிவ் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து 3 டைப்பாக வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தென் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓவராலாக டபுள் செயின் அவுட்லைன் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்யூனிட்டி டேப்லேயும் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாம் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் இட். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை. ஹேவ் எ நைஸ் டே.